ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய இல்லை கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸாகவும் அதை நம்மளோட போஸ்ட்டில் குவிஸாகவும் நம்ம கேட்டிருந்தோம். ஒரு சிலர் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு சிலர் பார்க்குறதில்ல. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் இதில் நம்ம போட போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான கோச்சிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் இது எல்லாமே இந்த சேனலில் நமக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக சரஸ்வதி அகாடமி திருபுவனைன்னு நம்ம இன்னொரு சேனலும் வச்சுருக்கோம். அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்னவோ போட்டோன்னு பாருங்கள். ஸோ யூஸிங் த டிஜிட்ஸ் 1, 2, 3, 4 without repetition the greatest 4-digit number can be made is. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கொஸ்டினை படிச்சிங்கனாலே தெரியும், கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணி போடணும். அண்ட் த கிவன் ரூல் இஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ நமக்கு 2 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு பெரிய நம்பர் ஃபார்ம் பண்ண, வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான நம்பர் தான். ஒன்றும் இல்லை, டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை எழுத போகிறோம். அப்போ ரிவர்ஸில் அப்படியே எழுத வேண்டியதான். 4, 3, 2, 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறீங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர், 4, 3, 2, 1. ஓகேவா? தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பீஸ் ஆஃப் போர்ட் 8 meter by 6 meter இஸ் கட் இன்டு 12 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ். த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஸ்கொயர் இஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். போர்ட் ஆஃப் 8 meter by 6 meter. அப்போது இது பார்க்கும்போதே நமக்கு என்னன்னு தெரியுது, ரெக்டாங்கிள்னு தெரியுது. அப்போது ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட். அப்போது லென்த் எனக்கு 8 கொடுத்துருக்குறாங்க, பிரெத் எனக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 48 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு ஏரியா ஆஃப் பீஸ் ஆஃப் போர்டு கிடச்சிருச்சு. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கட் இன்ட்டு 12 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ். அப்போ அதனால் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். எத்தனை ஸ்கொயராக மாற்றணும்? 12 ஸ்கொயராக மாற்றணும். அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை 12ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஏரியா எனக்கு என்ன ஆகுது? 48 டிவைட் பை 12ன்றது 4 மீட்டர் ஸ்கொயராக கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஸ்கொயரோட ஏரியா எனக்கு 4. அப்போ அதை ஒரு சைடு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? ஏ ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டாங்க பாருங்கள், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா ஸ்கொயரில் 4a. அப்போ 4 இன்ட்டு என்னோட சைடு வேல்யூவான 2வை எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4 2s are 8. அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு ஆப்ஷன் டி 8. தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% as a sum of rupees 600 in 5 years amount to be. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4%. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இப்போ பின்றது பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்றது நம்பர் ஆஃப் இயர், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 600 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைட் பை 100ன்னு போடுறோம். ஸோ 0 to 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 5 30, 30 இன்ட்டு 4 120. அப்போது எனக்கான அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 120. ஆனால் என்ன கேட்குறாங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். அப்போது என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் கூட என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்ச அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ 600 + 120னா எனக்கு 1 year கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்? அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எனக்கு 720. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட் சம் தான். இது the SI and compound interest for 1 year of an article is. ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க கிரேட்டரா லெஸ்ஸான்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு ஃபார்முலாவாக இருந்தாலும் என்னோட ஃபஸ்ட் இயரில் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க ஃபார் 1 year. அப்போ 1 yearல எனக்கு ரெண்டுத்துக்குமே சேம் அமௌண்ட் தான் கிடைச்சிடும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் ஃபஸ்ட் இயர் எனக்கு என்னவா இருக்கும்? போத் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சேம். அதான் கொடுத்துருக்குறேன். ஃபார் ஃபஸ்ட் இயர் simple interest and compound interest or a principal amount at a standard rate of interest must be equal. அதுக்கு எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கணும். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எனக்கு சேம். ஓகேவா?
அடுத்து பாருங்க, த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வழியாக எனக்கு எத்தனை லைன்ஸ் பாஸ் ஆகலான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ம இந்த டாட்டில் எவ்வளோ ஜூம் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னால் வரைய முடியும். அதனால் அது இன்ஃபைனைட்ன்றது தான் ஆன்சர். இது எல்லாமே கான்செப்ட். எக்ஸ்பிரஸிங் எனி டூ நம்பர்ஸ் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர் இஸ் கால்டு ஃபேக்டரைசேஷன். இதுவுமே நம்ம கான்செப்ட் தான். ஒரு நம்பரை டூ ஆர் மோர் ப்ராடக்ட்ஸாக எழுதுறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஏஜஸ் பற்றி ஒரு சம். த ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 5:7. அப்போ 5 years ago their ages were in the ratio of 5:8. த ரெஸ்பெக்டிவ் ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ். அதாவது நமக்கு ரெண்டுமே ரேஷியோவில் கொடுத்துட்டு இப்போ ஏஜ் கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதாவது ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு பர்சனோட ஏஜஸ் வந்து 5:7 இப்போ இருக்குது. அதே ஏ அண்ட் பி பர்சன்ஸுக்கு 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் வந்து 5:8 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்கு. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட ஏஜ் எக்ஸ்னும் பியோட ஏஜை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 5/7. ரேஷியோஸ்லேருந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 7x - 5y = 0 கிடைக்கும். தென் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, 5 years agoன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்போலேருந்து 5 years மைனஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற ஏஜ் எனக்கு எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் என்னவாக இருக்கும், எக்ஸ் - 5 இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்க ஏஜ் ஒய்னா 5 yearsக்கு முன்னாடி y - 5. அப்போ அதோட ரேஷியோ ஈக்குவல் டு 5/8. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 × x - 5 மைனஸ் 5 × y - 5 = 0 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8x - 5y = 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணோம்னா x = 15, y = 21 கிடைக்கும். ஸோ இந்த எலிமினேஷன் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண தெரியலன்றவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் நம்ம சொல்லித்தரோம். ஓகேவா? அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள். So what is the simple interest earned or rupees 20,000 invested 3 months at a rate of 5% per annum? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 டாங்க, 3 monthsக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே போட வேண்டியதான். பட் நமக்கு எப்பயுமே என்னன்றது ஆனுவலி கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே நமக்கு 3 months கொடுக்குறாங்க இல்லையா, அப்போது 3 monthsன்றது கூட டிவைடட் பை 12ன்னு போட்டு வரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எத்தனை மாதம், 12 மாதம். அப்போ 12ஆல் அதை டிவைட் பண்ணணும். அப்போ சேம் பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா. பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு 20,000, என்னன்றது 3 monthsன்னு இருக்கு இல்லையா, அப்போது 3/12 அப்படின்னு போட்டு வரும். ஒரு சிலர் இதை 1/4ன்னு போடுவாங்க. அதை சால்வ் பண்ணி நம்ம இங்கே டைரெக்டாக 3/12ன்னு எடுத்துக்கலாம். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% டிவைடட் பை 100 × 12ன்னு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 250. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 years ago the ratio of ages of A and B was 3:5. ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். 10 years from now the ratio of their ages of A and B will be 5:6. Find the sum of present age. ஸோ இங்கே பாருங்கள், 4 years ago the ratio of the ages of A and Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் 3:5 இருந்தது. 10 years from now அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இப்போலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்ன்றது பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறோம். 4 years எகோன்னு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ எகோனாலே என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ எக்ஸ் - 4 டிவைடட் பை ஒய் - 4 = 3/5ன்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 × x - 4 மைனஸ் 3 × y - 4 = 0ன்னு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணனா 5x - 3y = 8 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க, 10 years from now. அப்போ இப்போலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஏஜ் ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் + 10 டிவைடட் பை ஒய் + 10 = 5/6. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 × x + 10 மைனஸ் 5 × y + 10 = 0ன்னு கிடைக்குது. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6x - 5y = -10 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ஸ்டியூஷன் ஆர் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட ஏஜ் 10, ஒய்யோட ஏஜ் 14 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இது கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாருங்கள்.
ஃபைண்ட் த சம் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ சம்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேரோட ஏஜ் ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டு பேரோட ஏஜ் எனக்கு என்ன கிடைச்சது, எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 14 கிடைச்சது. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 + 14 24 இயர்ஸ். அப்போ ஆப்ஷன் பி 24 இயர்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் 10th ஒன் பாருங்க. The generalization of the numbers pattern 2, 6, 12, 20, 30 and so on. அதாவது இது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் வர சம் தான். ஸோ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சீக்வன்ஸை ஜென்ரலைஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலான்னு பாருங்கள். 2ன்ற நம்பரை நம்ம எப்படி எழுதலாம், 1 × 1 + 1ன்னு எழுதலாம். 6ன்றதை 2 × 3, அதான் 2 × 2 + 1ன்னு எழுதலாம். 12 3 × 4, அதாவது 3 × 3 + 1ன்னு எழுதலாம். அப்போ 20 4 × 5, அப்போ 4 × 4 + 1ன்னு எழுதலாம். அப்போ இதே மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணால் n × n + 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது அதுக்கான அடுத்த நம்பர் இப்போ 1 × 2, 2 × 3, 3 × 4, 4 × 5, 5 × 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போது n × n + 1 தான் இதோட ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. அப்போ இதோட ஜென்ரலைசேஷன் எனக்கு ஆப்ஷன் டி, n × n + 1. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த 10 வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம். ப்ளஸ் நம்மளோட போஸ்ட்லையும் ஷார்ட்ஸ்லையும் போடுற இந்த மாதிரியான ஆப்டிடியூட் ஓன் சால்விங் சம்ஸை நீங்களே ஜஸ்ட் ட்ரை பண்ணி டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிஸிங் செக்ஷன் மாதிரி தான். ஓகேவா? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் லெஷர் டைமில் ஜஸ்ட் நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் டிஃபிகல்ட்டி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதை நம்ம இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் தான் நிறைய பேர் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஷார்ட்ஸ் எப்படி போய் பார்க்குறதுன்றதை சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ ஷார்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட ஷார்ட்ஸ்க்கான வீடியோஸ் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 to 2 minutes வீடியோஸாக போட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளே வந்துட்டு போஸ்ட்ன்றதுக்குள்ளே போங்க. ஸோ போஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். எல்லாமே குவிஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆன்சர்ஸை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறது மூலிமா ரைட்டா ராங்கா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸும் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் சில கிளாஸஸ் போட்டிருப்போம். ப்ளஸ் நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா நம்மளோட சரஸ்வதி அகாடமி திருபுவனை அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ சரஸ்வதி அகாடமி திருபுவனைன்ட்டு இதில் மோஸ்ட்லி நம்மளோட சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ப்ளஸ் இப்போது எல்லா கிளாஸஸ்க்குமே வீடியோ போட போகிறோம். ஸோ கரெக்டாக உங்களோட ரிலேட்டிவ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Give your support, comment your doubts. Thanks for watching.